ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அந்நியர் உங்களை தவறாக நினைக்கும் விதத்தில் தொட முயன்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? சிம்பு தான் பாதுகாப்பாக இருப்பதாக நினைத்தது. ஆனால் பின்னர் ஏதோ பயங்கரமான சம்பவம் நடந்தது. அவன் என்ன செய்தான்? கண்டுபிடிக்க கடைசி வரை பாருங்கள். ஆழமான பசுமையான காட்டிற்கு வாங்க. அங்கு நமது சிறிய ஹீரோ சிம்பு சிங்கம் மிக முக்கியமான ஒன்றை கற்றுக்கொள்ள போகிறார். என்னவென்று யோசிக்கிறீங்களா? நீங்களும் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே கவனமா கேளுங்க. ஏனென்றால் இது சிம்புவின் கதை மட்டுமல்ல, இது உங்கள் கதையும் கூட. சிம்பு சிங்கம் தனது சிறந்த தோழியான ரியா முயலுடன் ஆற்றின் அருகே விளையாடுவதை விரும்பியது. அவர்கள் ஓடினார்கள், குதித்தார்கள், நாள் முழுவதும் சிரித்தார்கள். ஆனால் ஒரு நாள் ஒரு தந்திரமான நரி அருகில் வந்து சொன்னது, சிம்பு, நீ ரொம்ப வலிமையானவன், உன்னை நான் கட்டி பிடிக்கவா என்று கேட்டது. சிம்பு நின்றான். ஏதோ சரியில்லைன்னு தோணுது. அவன் இதயம் இது விசித்திரமா இருக்கு, எனக்கு இது பிடிக்கலன்னு கிசு கிசுத்தது. நீங்க எப்போதாவது அப்படி உணர்ந்திருக்கீங்களா? கொஞ்சம் சங்கடமா இருக்க மாதிரி, ஏதோ தப்பு நடந்த மாதிரி. சரி, கவனமா கேளுங்க. ஏனென்றால் சிம்பு மிகவும் புத்திசாலித்தனமாக ஏதோ செய்ய போகிறான். ரியா புத்திசாலியான முயல் துள்ளி குதித்து கொண்டே, சிம்பு, ஞாபகம் வச்சுக்கோ, சில தொடுதல்கள் பாதுகாப்பானவை, சிலது இல்லை. பாதுகாப்பான தொடுதல்கள் நம்மை மகிழ்ச்சியாகவும் வசதியாகவும் உணர வைக்கின்றன. நம் குடும்பத்தினரின் அரவணைப்புகள், நண்பர்களுடைய மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள் அல்லது முதுகில் தட்டுதல் போன்றவை. ஆனால் பாதுகாப்பற்ற தொடுதல்கள் நம்மை பயமாகவோ குழப்பமாகவோ அல்லது உள்ளுக்குள் மோசமாகவோ உணர வைக்கின்றன. அது நிகழும் போது நாம் வேண்டாம் என்று சொல்ல வேண்டும், ஓடிவிட வேண்டும், நாம் நம்பும் ஒருவரிடம் சொல்ல வேண்டும் என்று சொன்னது. நரி தந்திரமாக, ஓ முட்டாள்தனமா பேசாத, நான் கட்டிப்பிடிக்க மட்டும்தான் போறேன் என்று சொன்னது. ஆனால் சிம்பு துணிச்சலானவர். அவர் தனது இதயத்தை கேட்டு அவர் செய்ய வேண்டியதை சரியாக செய்தார். வேண்டாம், நிறுத்து, எனக்கு இது பிடிக்காது. சிம்பு நரியை தள்ளிவிட்டு சத்தமாக கர்ஜித்து தன் பெற்றோரிடம் சொல்ல ஓடினான். சிம்புவின் பெற்றோர் அவனை கட்டிப்பிடித்து, நீ ரொம்ப புத்திசாலி சிம்பு, எப்பவும் உன் உணர்வுகளை நம்பு, ஏதாவது தப்பா தோணுனா அது அப்படிதான் இருக்கும் என்றார்கள். யாராவது உன்னை பிடித்தால் சிங்கத்தின் தப்பிக்கும் தந்திரத்தை நினைவில் கொள். ரியா சிரித்து கொண்டு சொன்னால், அவர்களின் காலில் அடி, அவர்களின் கைகளை தள்ளிவிடு, வேண்டாம் நிறுத்து என்று முடிந்தவரை சத்தமாக கத்துங்கள், உங்களால் முடிந்தவரை வேகமாக ஓடுங்கள். இப்போது என் சிறிய நண்பர்களே, இது சிம்புவின் கதை மட்டுமல்ல, இந்த கதை உங்களுடையதும் தான். யாராவது உங்களை அசௌகரியமாக உணர வைத்தால் அவர்கள் யாரிடமும் சொல்லாது என்று சொன்னாலும் கூட கேட்காதீங்க. நீங்கள் எப்போதும் உங்கள் பெற்றோர் அல்லது ஆசிரியர்கள் போன்ற நம்பகமான பெரியவரிடம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நீங்கள் வலிமையானவர், நீங்க புத்திசாலி, உங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கும் சக்தி உங்களிடம் உள்ளது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால், இன்று முக்கியமான ஒன்றை கற்றுக்கொண்டீர்கள் என்று நினைத்தால், இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தந்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், என்னுடன் சேர்ந்து சொல்லுங்கள். வேண்டாம் என்று சொல்லுங்கள், ஓடிவிடுங்கள், இன்றே யாரிடமாவது சொல்லுங்கள். பாதுகாப்பாக இருங்கள், வலிமையாக இருங்கள். அடுத்த சாகசத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.